சாலைக்கும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டுக்கட்டில இருக்கக்கூடிய லைப்ரரி. அதாவது வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குன ஒரு ரொம்ப பட்டதாரிகளை உருவாக்குன ஒரு லைப்ரரின்னு சொன்னா இந்த லைப்ரரிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பேர் பண்ண ஒரு லைப்ரரி தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவும் டேமேஜாகவும் கையை வச்சாலே உடஞ்சி கொட்டுது, இடிஞ்சு கொட்டுது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில இருக்கு. இருந்த போதிலும் இதை யாருமே கண்டும் காணாம இருக்கிறது தான் விளைவை பெருசா ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அளவுக்கு பயம் இருக்கு. இங்க பாருங்க, போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு அது வந்து ஏதோ பழமை வாய்ந்த பில்டிங் மாதிரியும் ஓரங்கட்டி வச்ச பில்டிங் மாதிரியும் இருக்கு. இன்னைக்கும் இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரினா இந்த லைப்ரரி. இதுல வந்து குழந்தைகள் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னமும். அதனால என்ன விளைவு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏற்கனவே வந்து பக்கத்துல நம்ம ஸ்கூல் ஒன்று இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. அதை போல இதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்றோம், இதை போடுறோம். இது என்னோட ஒரு ஆளோட கருத்து மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாக நம்ம இதை வந்து வெளியிடுறோம். என்னிட்ட பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க, எவ்வளவு வீடியோ கால் பண்றீங்க, இதையும் கண்டிப்பா பண்ணுங்க, இந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம். கட்டாயமா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும். நம்ம குழந்தைகளும் இங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி